11th நியூ தமிழ் புக் இயல் 2 உரைநடை உலகம் இயற்கை மேலாண்மை. இயற்கை வேளாண்மை. மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது வேளாண்மை. அதனால்தான் உழவு உலகிற்கு அச்சாணி என்று வள்ளுவரும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதியாரும் போற்றுகின்றனர். இயற்கையிலிருந்து விலகி மண்ணுக்கும் மண்ணில் வாழும் உயிர்களுக்கும் ஊறு விளைவிக்கின்ற நிலை மாறவும் இயற்கை வேளாண்மை புதுப்பொலிவு பெறவும் வலியுறுத்துகிறது இவ்வுரையாடல். வா மங்கை, என்ன ஊரோடு வந்து விட்டாயோ? உட்புறம் பார்த்து. மல்லிகா, இங்கே வா. மங்கை வந்திருக்கிறாள் பார். ஆமாம் சித்தப்பா, இங்கே வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. சுத்தமான காற்று, கிணற்று தண்ணீர், அம்மா கை சமையல் வேறெங்கே கிடைக்கும்? வாமா மங்கை. குழந்தைகள் நல்லா இருக்காங்களா? உன் கணவர் எப்படி இருக்கிறார்? எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா. நான் இனிமேல் நம்ம கிராமத்தில் தான் இருக்க போகிறேன். அப்பாவின் நிலத்தில் நம்மாழ்வார் ஐயாவின் வழியை பின்பற்றி இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம்னு இருக்கேன். நல்ல முடிவுதான் எடுத்திருக்கிறாய் மங்கை. நமக்கெல்லாம் அவர்தானே வழிகாட்டி. சொல்லம்மா, நான் என்ன உதவி செய்யணும்? இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை மட்டும் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்க தான் படிப்படியாக எனக்கு சொல்லித்தர வேண்டும். சொக்கலிங்கம். சொல்கிறேன் அம்மா. வா, நம்ம பண்ணைக்கு போய் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தபடி பேசுவோம். இப்படி வெண்ணையோடும் வாசனையோடும் மோர் குடித்து எத்தனை நாளாச்சு? எங்கே வாங்குறீங்க? மோரை வாங்குவாங்களா? கொல்லையில் இருக்கிற நம்ம மாட்டோட பால் தான் இவ்வளவு வாசம். அப்படியா? எனக்கு பால் மோர் எல்லாம் நெகிழி பையில் வாங்கிற பழக்கம். அதான் கேட்டேன். இது என்ன சித்தப்பா, பனைமரம் வளர்க்குறீங்களா? ஆமாம்மா, பனைமரம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம். பனங்கொட்டைய 3 அடி இடைவெளி விட்டு நட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் 7 ஆண்டுல பலன் தரும். பனைமரத்துல என்ன பயன் இருக்கு சித்தப்பா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? பனைமரம் ஏழைகளோட கற்பக விருட்சம்னு சொல்லலாம். சிறந்த காற்று தடுப்பானும் கூட. ஆழத்தில் நீர்மட்டம் குறையாம நீரை சேமிச்சு வைக்கிற தன்மையுடையது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறையாது. பனை வளர பெரிய அளவுக்கு தண்ணீர் தேவையில்லை. இன்னும் 7 ஆண்டில் காய்ச்ச தொடங்கிவிடும். நுங்கு, பதநீர் மட்டுமல்ல, அவற்றிலிருந்து கருப்பட்டி, பனங்கற்கண்டுன்னு மதிப்பு கூட்டு பொருட்களையும் உருவாக்கலாம். நம்முடைய மருதம் பண்ணையை சுற்றிலும் மொத்தமாக 50 பனைமரம் வச்சிருக்கேன். வாமா, உள்ளே போவோம். சித்தப்பா, நீங்க மதுரையில வேலை பார்த்தப்ப பழைய முறையில் தானே வேளாண்மை நடந்திருக்கும். இன்றைக்கு உரம், பூச்சிக்கொல்லி என்று மண்ணே நஞ்சாகி போயிருக்கு. ஆமாம் மங்கை, நிலத்தை சரி செய்வது தானே முதல் வேலை. அதற்கு முதல்ல அறுவடை முடிந்த பிறகு வைக்கோலை சமமாக பரப்பி மடியச் செய்து பருவம் வந்தவுடன் நிலத்தில் நீரை தேக்கி உழ வேண்டும். வைக்கோலை மடியச் செய்து உழ வேண்டுமா? ஆமாம் மங்கை, இந்த வைக்கோல் மென்மையானதாகவும் லேசானதாகவும் தெரிகிறது. இந்த வைக்கோலின் உண்மையான மதிப்பை மக்கள் அறிந்து கொண்டால் உலகம் ஒருமுறை குலுங்கும். நிலத்தில் வைக்கோலை பரப்புவது, உரச்செடிகளை வளர்ப்பது, நிலத்திலிருந்து கிடைக்கும் குப்பை கூலம், செடி செத்தைகளை நிலத்திற்கே கொடுப்பது என்ற செயல்கள் நெற்பயிரும் மாரிக்கால பயிரும் வளர்வதற்கான வளத்தை பூமிக்கு அளிக்கின்றன. பரவாயில்லையே மல்லிகா, இவ்வளவு தெளிவாக வைக்கோலின் மகத்துவம் பற்றி அறிந்து வைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வைக்கோல் பற்றி மிக சிறந்த ஆய்வை செய்தவர் ஜப்பான் அறிஞர் மசானஃபு ஃபுகாகோ. இவர் 1978ஆம் ஆண்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர். உழப்படாத நிலம், வேதியியல் உரமில்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாமல்
உயர் விளைச்சல் ஆகிய 5 வேளாண்மை மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர். வைக்கோலை மடக்கி உழுவதோடு மட்டுமல்லாமல் பருவம் வந்தவுடன் நீரை தேக்கி உழுதல் வேண்டும். உழும்போது தொழு உரம் இட வேண்டும். ஆனா ஒரே ஆண்டில் நிலத்தின் நஞ்சு நீங்காது. 2-3 ஆண்டுகள் ஆகும். தெரியுமா? பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு, கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும். இவ்வாறு ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருட்களாக மாற்றுவதை மதிப்பு கூட்டு பொருள் என அழைக்கின்றனர். இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய், அதே நேரம் எளிதில் சிதைந்துவிடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும். விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும். மசான்ஃபு ஃபுகாகோ. சித்தப்பா, தொழு உரம் என்றால்? தொழு உரம்னா வேற ஒன்றுமில்லை. மாட்டுச்சாணம், கோமயம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலை மட்கச் செய்து உருவாக்க வேண்டும். இது நஞ்சை நிலத்துக்கும், புஞ்சைனா காய்ந்த இலை, சருகு, சாம்பல் ஆகியவற்றை கலந்து போட்டால் போதும். சாம்பல்னா எங்காவது போய் தொழிற்சாலை கழிவுகளை எடுத்து வந்து போடக்கூடாது. ஆடு மாடு முதலிய கால்நடைகளின் சாணத்தை எரிப்பதனால் கிடைக்கும் சாம்பல் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். என்னது இது? முன்பு உங்கள் நிலத்தில் இப்படி ஒரு குளம் இல்லையே? ஆமாம் மங்கை, இந்த மருதம் பண்ணைக்கு வளமே இந்த குளம்தான். பழைய கிணத்துல தண்ணீர் அதிகம் இறங்கிருச்சும்மா. நான் இங்கு வந்து இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்று நினைத்த போது முதல் வேலை நிலத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கியது. அடுத்த வேலை நீர் வளத்தை அதிகப்படுத்தியது. அப்படின்னா எத்தனை அடி ஆழத்தில் தண்ணீர் வந்தது? பழைய குளத்தையே ஆழமாக்குனீங்களா? புதுசா வெட்டுனீங்களா? அந்த தப்பை நான் செய்யவில்லை. சின்னதா வாய்க்கால் வெட்டினேன். பழைய கிணத்தை சுற்றி சின்ன சின்ன மரக்கன்றுகளை நட்டேன். என் நல்ல நேரம், நல்ல மழை பெய்தது. வாய்க்கால் மூலமா வந்த தண்ணீர் இந்த குளத்துல தேங்குச்சு. தண்ணீரே இல்லாத பழைய கிணத்திலும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது. இந்த இடத்துல சில்லுன்னு நல்ல காத்து வருது. இது மரத்துல மோதி வருகிற காற்றா, நீரில் மோதி வருகிற காற்றா? என்ன சிலிர்ப்பு! வெயிலே தெரியவில்லை. மங்கை, பண்ணையத்துக்கு வெயிலும் ரொம்ப முக்கியமா? மழைநீரை சேகரிப்பால் நமக்கு கிணத்து தண்ணீர் மட்டம் உயர்ந்துருச்சு. சித்தப்பா, நம்ம பண்ணையில என்னவெல்லாம் விளைகின்றன? நிறைய மரங்கள் இருக்கின்றன. இதென்ன? இந்த பயிர் புதுசா இருக்கே. மங்கை, இது உளுந்து. நெல்லுக்கு ஊடுபயிராக போடுவது. இதை அறுவடை செய்த பின் அதன் வேர் முடிச்சுகளில் இருக்கும் நைட்ரஜன் நிலத்தின் வளத்தை பெருக்கி அடுத்த விளைச்சலை அதிகரிக்க செய்யும். சரி, ஆனால் பூச்சி விழுந்தா நாம பூச்சிக்கொல்லியைத்தானே பயன்படுத்த வேண்டும். அதுதான் மங்கை, நாம கவனிக்க வேண்டியது. பூச்சிக்கொல்லி பயிரில் இருக்கிற பூச்சியை மட்டும் கொல்லல, விளையிற பயிர்க்குள்ளேயும் ஊடுருவி விடுகிறது. அதை சாப்பிடுகிற மக்களுக்கு நிறைய நோய் வருது. புற்றுநோய், வயிற்றுப்புண், மலட்டுத்தன்மை, இன்னும் என்னென்னவோ சொல்றாங்க. அது சரி, அப்புறம் எப்படி பயிரில் விழுகிற பூச்சியை விரட்டுறது? விளைச்சல் குறையாதா? ஏன் குறைய போகுது? இயற்கை வேளாண்மைனா ஒட்டுமொத்தமா விதைக்கிறதுல இருந்து விளைச்சல் முடிகிற வரைக்கும் வேதிக்கலப்பே இருக்கக்கூடாதுமா? வேதிக்கலப்பு இல்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நம்ம முன்னோர்கள் எந்த வேதியியல் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினாங்க? சொல்லு பார்ப்போம். வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கன், பிரண்டை, கத்தாழை எல்லாத்தையும் நல்லா இடிச்சு கோமியத்துல ஊற வச்சு அதை தெளிச்சா போதுமா? பூச்சியெல்லாம் போயிரும். உண்மைதானா சித்தப்பா? ஆமா மங்கை, அப்படித்தான் நாங்க செய்கிறோம். பூச்சிகள் வருவது படிப்படியாக குறையுது. அதோட நிலத்துல இருக்கிற மண்புழு போன்ற சின்ன உயிர்கள் அழியிறத தடுக்கப்படுது. மண்ணிலுள்ள நுண்ணுயிர் பெருக்கத்தினால மண்ணும் தன்னோட வளத்தை இழக்கிறதில்ல.
பூச்சிக்கொல்லி சரி, உரத்துக்கு என்ன பண்ணுறீங்க? ஏராளமான உரங்கள் போட்டால் விளைச்சல் கூடும்னு நினைச்சோம். முதல்ல விளைச்சல் கூடுற மாதிரி இருந்தது. அப்புறம் நாளாக நாளாக மண்ணு நஞ்சாகி விளைச்சல் குறைந்தது. அதனால் இப்போதெல்லாம் உரத்தையும் இயற்கையாகவே உருவாக்கி கொள்கிறோம். நாம் பயன்படுத்துகிற உரம் மருந்து எல்லாமே இயற்கையா நம்மிடம் இருப்பது. சுற்றுச்சூழலை காப்பதற்கான வழியல்லவா? ஆமாமா. நுண்ணுயிர் பெருக்கம் குறையாமல் மண்சத்து வீணாகாமல் நிலமும் நல்லா இருக்கும். அப்படினால் விடாம மாறி மாறி சாகுபடி செய்யலாமா சித்தப்பா? இல்லை மங்கை, நிலத்தை ஆற போடணும். சரியான கால இடைவெளியில் மாறி மாறி பயிரிடணும். இதை பற்றியெல்லாம் இன்னும் நீ நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சுற்றியுள்ள பண்ணைகள் சிலவற்றை பார்வையிடலாம். அரசும் வேளாண்மை அலுவலகமும் மூலம் நிறைய வழிமுறைகளை சொல்கிறது, பயிற்சிகளையும் தருகிறது. அவற்றில் நீ கலந்து கொண்டு நல்ல வழிமுறைகளை கற்றுக்கொள்ளலாம். மங்கை, ஆடி பட்டத்துல உழவை தொடங்குகிறேன். பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. வாங்க வீட்டுக்கு போவோம். நன்றி.